அவ வந்தே தீரணும். கானிஷ்கா, என்னோட புத்தி கூர்மைய பத்தி நீ என்ன சொல்ற? நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே பாபா, நீங்க என்னை விட திறமசாலி, உங்களுக்கு நிகர் நீங்களே தான். இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட எதுக்கு வந்தாங்க? பார்த்தா ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருந்தது. ஒவ்வொரு நாளும் விடிஞ்சா ஆயிரம் பக்தர்கள் என்ன தேடி வருவாங்க. அதுல இவளும் ஒருத்தி. மாமாவும் சின்ன மாமாவும் எப்பவும் ஒரு பயத்திலேயே இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த குடும்பத்துல சேர்ந்தவங்க போன ஜன்மத்துல ஒரு பெரிய பாவம் பண்ணிருக்காங்க போல இருக்கு. என் புருஷனோட குடும்பத்துக்கு நிம்மதி, அமைதி, சந்தோஷம் கிடைக்கணும்னு சாந்தி ஹோமம் பண்ணிட்டு வரலான்னு போனேன் பாட்டி. பாத்தீங்களா பாட்டி, இவ்வளவு நேரம் அமிர்தாவை எல்லாரும் தேவையில்லாம திட்டினீங்க. நம்ம குடும்பத்துக்காக அவங்க கோவிலா சுத்திட்டு வந்திருக்காங்க. ஆமா பாட்டி, கண்ணால பார்த்தாலும் தீர விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. பாத்தியா சித்ரா? பார்த்தேன். அமிர்தா, நீ செஞ்சதெல்லாம் சரிதாம்மா. ஆனா எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? இல்ல அத்தை, எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே என் மேல பாசமும் அன்பு வச்சிருக்கீங்க. நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னா இவ்வளவு கடினமான ஒரு விரதத்தை செய்யறதுக்கு கண்டிப்பா நீங்க அனுமதிச்சிருக்க மாட்டீங்க. அதனால்தான் யாருக்கிட்டையுமே சொல்லாம போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்தேன். நான் செஞ்சது தப்பா அத்தை? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பிரசாதம் எடுத்துக்கோங்க. இனிமே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்தாங்க அத்தை. பாட்டி, பிரசாதம் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க பாட்டி, வாங்கிக்கோங்க. அக்கா, வாங்கிக்கோங்க மாமா. அப்பப்பா, இந்த வீட்டு மருமக வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஊர்ல இருக்கிற எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்திருக்கான்னு என்ன நினைச்சு எல்லாரும் பெருமைப்படுறீங்கல்ல? எல்லாரும் எவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க. நான் என்ன கதை சொன்னாலும் அநியாயத்துக்கு நம்புறீங்க. இருக்கணும், இந்த நம்பிக்கை இப்படியே இருக்கணும். பாத்துக்கிட்டே இருங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை ஆதாரமா வச்சு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி குழி தோண்ட போறேன்னு பாருங்க. ஒருத்தரை கூட விட்டு வைக்க போறது இல்ல. இது நான் வேண்ட அந்த பரமேஸ்வரன் மேல ஆன பழி தீக்கணுங்கிற என் தாகத்தை தீர்த்துக்காம நான் விட மாட்டேன். என்ன அமிர்தா இது, இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? தனியா வந்து என்ன நினைச்சு சிரிக்கிறீங்களா? கிடையாது, எனக்கு 3 வேலையும் உங்களை பத்தி நினைக்கிறதா வேலையா? சரி, அதென்ன வீட்டுல எல்லார் கையிலும் பிரசாதம் கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் கொடுக்காம வந்துட்டீங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணல. எல்லாரும் முதல்ல தாலி கட்டின புருஷனுக்கு பிரசாதம் கொடுத்து மத்தவங்களுக்கு எல்லாம் அப்புறம் கொடுப்பாங்க. ஆனா நீங்க என்னடானா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான் மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. இந்த அமிர்தா வேற மாதிரி. சரி விடுங்க, நீங்க வேறதான், உங்க ஸ்டைல் வேறதான். எல்லாரும் முன்னாடியும் கொடுக்க ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். அதனால தானே தண்ணியா ரூமுக்கு வந்து புருஷனுக்கு ஸ்பெஷலா பிரசாதம் கொடுக்கலான்னு பிளான் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் முன்னாடியும் கொடுக்கலன்னா அதானே அர்த்தமா இருக்கும். சரி,
உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன கற்பனை பண்ணிக்கிட்டாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. சரி சரி, முதல்ல பிரசாதம் கொடுங்க. கொடுங்க. பக்தர் கேட்டு பிரசாதம் கொடுக்கலன்னா அந்த சாமி கூட கோவம் வருங்க. சரி. நோ 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 நோ, நான் கேட்டது இந்த பிரசாதம் இல்லைங்க. பின்ன வேற என்ன பிரசாதம்? இங்க இருக்கிறது ஒரு பிரசாதம் தான். இது கோவில் உங்களுக்கு அர்ச்சகர் கொடுத்த பிரசாதம். நான் உங்ககிட்ட கேட்கறது ஏன் தேவதை இந்த பக்தனுக்கு கொடுக்க வேண்டிய பிரசாதம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போறீங்களா இங்க இருந்து? ஏங்க சீக்கிரம் கொடுங்க, சும்மா என்ன வெறுப்பேத்தாதீங்க. ஏங்க அமிர்தா, இந்த பிரசாதத்துக்காக எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இத்தனை நாளோட இது வடியோட சேர்த்து கொடுக்கணும், புரிஞ்சுதா? பிரசாதத்துல திராட்சை, முந்திரி, ஏலக்காய்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். பார்க்கும்போதே எனக்கு போதை ஏறினுங்க. ஏங்க சீக்கிரமா கொடுங்க. பக்தரை ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம காதல் புராணத்துல கூட எழுதிருக்குங்க. அப்படியா? சரி, இந்தாங்க. Never ever did I think I'd fall in love. I'm wacky, oh yeah. Now you made me crazy, oh my love. Ooh, I'm in love. Never ever did I think I'd fall in love. I'm wacky, oh yeah. Now you made me crazy, oh my love. Ooh, I'm in love. என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டீங்கல்ல? போங்க போங்க, எங்க போயிடுவீங்க? நீங்க எங்க போனாலும் திரும்பி இங்க வந்தே தீரணும். நீங்க வரணும் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றீங்க நீங்க? தள்ளி போங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பிரசாதம் கொடுங்கன்னு சொன்னா எனக்கே அல்வா கொடுத்து ஓடிட்டீங்களா? நீங்க கணத்தை காட்டி பிரசாதம் கேட்டீங்க, அதான் நான் கொடுத்தேன். எனக்கு தெரியுங்க, நீங்க பேசியே சமாளிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பேச்சிலேயே எல்லாரையும் கட்டி போடுவீங்கன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நிச்சயமா நீங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. இப்பவாவது கொடுங்க. இல்ல, கொடுக்க முடியாது. அப்படியா? அப்படின்னா சரி, நானே கொடுக்குறேன். நான் கொடுக்குற பிரசாதம் உங்க லைஃப்ல நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. இது பாருங்க, ஒழுங்கா தள்ளி போயிடுங்க. வீட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியும்ல.
என்ன சொல்லிருக்காங்க? சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பிரசாதம் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. இது பாருங்க அமிர்தா, இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, எல்லா ஜென்மத்திலையுமே நீங்க தாங்க என்னோட காதல், நீங்க தான் என் வாழ்க்கை. ஐ லவ் யூ அமிர்தா. சரி, அப்பா இவ்வளவு சுயநலக்காரியா இருக்கீங்க. நான் சொன்னதுக்கு பதில் சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணல. சரி, உங்களோட அழகான இந்த கண்களை இப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்களே என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்வீங்க. உங்க வாயால எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஈஸ்வரா, நீ துஷ்டர்களை நிச்சயம் தண்டிப்ப, பக்தர்களை ரட்சிப்பான்னு நினைச்சேன். ஆனா இங்க என்ன நடக்குது? துஷ்டர்களோட கை மேலோங்கிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்தா பெரிய தவறுகள் நிச்சயம் நடக்கும். தெரிஞ்சும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்திருக்கியே அப்பனே, எதுக்கு எதுக்கு துஷ்டர்கள் பலசாலி ஆகுறாங்க? இது எப்படி சாத்தியமாகும் ஐயனே? அங்க என்னன்னா, அந்த பைரவன் நாக அமிர்தத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டான். இப்ப நாக புஷ்பத்துக்காக அலையிறான். அந்த நாக புஷ்பம் மட்டும் அவன் கைக்கு போய் சேர்ந்துட்டா பிரளயம் நிச்சயம். நீ எல்லாமே அறிஞ்சவன், அப்படி இருந்தும் உன்னால எப்படி மௌனமா இருக்க முடியுது அப்பனே? அந்த குழந்தை அமிர்தா ஆபத்துல இருக்கா. அவளை பாதுகாக்கத்தான் என்னை அனுப்பி வச்ச. ஆனா உண்மையை சொல்ல முடியாதபடி என் கைகளை கட்டி போட்டு வச்சிட்டியே அப்பா. இது என்ன நியாயம்? உன்னோட விருப்பம்தான் என்ன? அமிர்தா தன்னந்தனியா அந்த பைரவனோட தீய சக்தி வட்டத்துக்குள்ள நுழைறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவளுக்கு நான் எந்த விதத்துல உதவி செய்ய முடியும்? அவளை இந்த ஆபத்துல இருந்து எப்படி நான் காப்பாற்ற முடியும்? சொல்லப்பனே, ஏன் மௌனமா உட்கார்ந்திருக்க? சொல்லு அப்பனே. இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கறத விட்டா வேற எந்த வழியும் கிடையாது. சொல்லப்பனே, சொல்லு தந்தையே, எதுக்கு இந்த மௌனம்? காலத்ரிகால நேத்ரத்ரி நேத்ர சூலத்ரி சூலகாத்ரம் சத்ய பிரபாவ திவ்ய பிரகாச மந்திர ஸ்வரூப மாத்ரம் நிஷ்பிரபஞ்சாதி நிஷ்கலங்கோஹம் நிஜ பூர்ண போதஹம் प्रत्यगात्माहं नित्य ब्रह्मोहं स्वप्रकाशोहं हं सच्चित् प्रमाणम् ओम मूल प्रमेयम् ओम अयं ब्रह्म
ब्रह्मास्मि ओम ओम अहम ब्रह्मास्मि ओम ஈஸ்வரா, என்னப்பா உன் திருவிளையாடல்? அடுத்து நான் என்ன காரியம் செய்யணும்னு நீ எனக்கு உத்தரவு கொடுக்கற? எந்த பக்கம் நான் நடக்கணும்னு நீ சொல்ற? தேவா, எல்லாம் உன் விருப்பம். நீ சொல்றத செய்யற அடிமை நான். உன் இஷ்டப்படியே நடக்கட்டும் தந்தையே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ருத்ரா, உன் மனசுக்குள்ள எத்தனையோ கேள்விகள் பொங்கி வழியுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றத கேளு. அந்த நாகராணி ஏற்கனவே தன்னோட சக்திகளெல்லாம் இழந்து இப்ப சக்தி இல்லாம நிக்கிறா. அப்படியே பாபா? ருத்ரா, அதோப்பா, அதுதான் நாக அமிர்தம். அந்த நாகராணி இழந்த தன்னோட சக்திகளெல்லாம் அடைய தேவைப்படுற சஞ்சீவினி. இதை அடையறதுக்கு அந்த நாகராணி இங்க வந்தே தீரணும் ருத்ரா. அந்த நேரத்துக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பூ, அந்த கழுகு, அது நம்ம ஆளுதான். நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிற நாகலோகத்து பாம்பு. நீ அப்ப பாத்தியே ஒரு பூ, அதுதான் நாக புஷ்பம். நாக புஷ்பமா? அது என்னது பாபா? அத நம்ம அடையிறதுனால என்ன பிரயோஜனம்? ருத்ரா, அது நாகலோகத்தோட அதி உன்னத சக்தி. அது ஒண்ணு மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா நாகலோகத்தோட மொத்த ரகசியமும் நம்ம கைக்குள்ளதான். ஆனா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா பாபா? உனக்கு ஏன் இந்த சந்தேகம் ருத்ரா? நாக அமிர்தமே என் கையில இருக்கும்போது அந்த நாக புஷ்பம் ரொம்ப சுலபம். போக போக இந்த பைரவனோட சக்தி என்னன்னு நல்லா புரிஞ்சுப்ப. ஒரு தடவை அந்த நாக புஷ்பம் என் கைக்கு கிடைச்சதுன்னா நாகமணி தானா என் கைக்கு வந்துடும். பாபா, நாகமணி பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? அது யார்கிட்ட இருக்குன்னு ஏதாவது தடயம் கிடைச்சதா? இல்ல ருத்ரா, யார் கையில இருக்குன்னு எந்த தடயமும் இல்ல. ஆனா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாதையில நாம போனோம்னா இன்னும் சில நாட்கள்ல அந்த நாக புஷ்பம் என் கைக்கு வந்து சேர்ந்துடும் ருத்ரா. ஜெய் மகாகாளி. ருத்ரா, இந்த பைரவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாகமணி கிட்ட போய்கிட்டு இருக்கான். நானும் அந்த நாளுக்காக தான் காத்திருக்கேன் பாபா. ருத்ரா, உங்க வீட்டுல ஏதாவது அபசகுணங்கள் நடந்துகிட்டு இருக்கா? இல்ல பாபா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் நார்மலா தான் இருக்க. அப்படித்தானே இருக்கணும் ருத்ரா. ஏன்னா உங்க வீட்டை சுத்தி பாதுகாப்பு வளையம் போட்டிருக்கிறது பைரவன். ஏன் ஆசீர்வாதமும் பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் அந்த நாகராணியோட ஆட்டம் செல்லாது. பார்த்துக்கிட்டே இரு. இனிமேதான் என் ஆட்டம் ரொம்ப விசித்திரமா இருக்க போகுது. அந்த நாகராணிக்கு நான் யாருன்னு காட்ட போறேன். ஜெய் மகாகாளி. ருத்ரா, நீ புறப்படு. சரிங்க பாபா.
என்ன பைத்தியக்காரத்தனம் இது? இதான் என் ஒரிஜினல் ஆட்டம். எதுக்கு இதை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? எதுக்குன்னா என் தேவதை எனக்கு வார்த்தை கொடுக்கவே இல்லை. அதனால்தான் இந்த பரமாத்மன் கிட்ட என் சுகதுக்கங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இப்ப என்னதுக்கு? அப்படின்னா காலங்காத்தாலேயே குடிக்க ஆரம்பிப்பீங்களா? ஆமாங்க, காலங்காத்தால 5 மணிக்கு கியூல நின்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்பப்பா என்ன கூட்டம் தெரியுமா? பொதுவா கேஷ் டிராப் பண்றது கூட ஏடிஎம் கிட்ட இவ்வளவு கியூ இருக்காதுங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தாலும் சரக்குன்னு நம்ம ஜனங்க வாயை பொளந்துட்டு வந்து நிக்கிறாங்க.